ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.5ல் 3வது கொஸ்டின் பார்க்கலாம். 1944 ஒரு முழு கன எண்ணல்ல என நிரூபிக்க. தந்திருக்கக்கூடிய எண்ணு கன எண்ணல்ல நிரூபிக்கணும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் டாஃப் ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணாலே போதும். முதல் எடுத்து எழுதிக்கலாம். 1944. இங்கே சைடில் நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்க. 1944. லாஸ்ட் இருக்கக்கூடிய எண் ரெட்டை எண், அப்போ ரெண்டாம் வாய்ப்பாடு போகும். 19ல் 2 எத்தனை வாட்டி இருக்கும்? 9 வாட்டி. 9×2 18. இனி 19ல் இருந்து 18 கழிச்சா 1, இது இப்போ 14 மாறும். 14ல் 2 7 வாட்டி இருக்கு. 7×2 14. இனி இங்கே 4 இருக்கு, அப்போ 2 4. திரும்பவும் லாஸ்ட் எண் ரெட்டை எண், அப்போ ரெண்டாம் வாய்ப்பாடு போகும். 9ல் 2 4 வாட்டி இருக்கு. 4×2 8. 9ல் இருந்து 8 கழிச்சா 1, இது இப்போ 17 மாறும். 17ல் 2 எத்தனை வாட்டி இருக்கும்? 8 வாட்டி. 8×2 16. இனி 17ல் இருந்து 16 கழிச்சா 1, இது இப்போ 12 மாறும். 12ல் 2 6 வாட்டி. 6×2 12. திரும்ப ரெண்டாம் வாய்ப்பாடு. 2 4. அடுத்த 4×2 8. இனி 3×2 6. இதுக்கு பிறகு இது ஒற்றை எண், அதனால மூணாம் வாய்ப்பாடுக்கு சால்வ் பண்ணலாம். 24ல் 3 8 வாட்டி இருக்கும். 8×3 24. இனி 3 3. திரும்ப மூணாம் வாய்ப்பாடு. 8ல் 3 2 வாட்டி இருக்கும். 3 6. 8ல் இருந்து 6 கழிச்சா 2 கிடைக்கும். இப்போ இது 21 மாறும். 21ல் 3 7 வாட்டி இருக்கு. 7×3 21. திரும்பவும் மூணாம் வாய்ப்பாடு போகும். 9×3 27. இனி திரும்பவும் மூணாம் வாய்ப்பாடு. 3 9. திரும்பவும் மூணாம் வாய்ப்பாடு. 3 3. 1 வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ இங்கே சைடில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இதை நம்ம எழுதிக்க போகிறோம். 2 இன்டு நடுவில் பெருக்கல் போட்டுருங்க. 2 இங்கே 3 வாட்டி இருக்குது. அப்போ 1 2 3. அதுக்கு பிறகு 3 இங்கே 5 வாட்டி இருக்குது. அப்போ எழுதிருங்க. 3 இன்டு 3 இன்டு 3 இன்டு 3 இன்டு 3. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ வர்க்க எண்ணுனா 2 வாட்டி இருக்கணும் ஒரு எண். இது கன எண் அப்படின்னா 3 வாட்டி இருக்கணும். இப்போ பாருங்கள், 2 3 வாட்டி இருக்குது. 3 எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி இருக்குது. ஆனால் இங்கே 3 2 வாட்டி தான் இருக்குது. இன்னொரு 3 இருந்தால் தான் இது கன எண்ணாக மாறும். சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம். இங்கு 3 ஆனது 3ன் தொகுதியாக இல்லை. அதாவது 3 இங்கே 3 வாட்டி இல்லை. சரிங்களா? 2 வாட்டி தான் இருக்குது. 3 வாட்டி இருந்தால் மட்டும்தான் இது முழு கன எண். இங்கே 3 வாட்டி இல்லை, 2 வாட்டி இருக்கிறதுனால இது முழு கன எண் அல்ல. சரிங்களா? அதான் எழுதியிருக்கேன். இங்கு 3 ஆனது 3ன் தொகுதியாக இல்லை. 3 வந்து 3 வாட்டி இல்லை, அதனால இது கன எண் அல்ல. எழுதிக்கலாமா? therefore 1944 ஆனது ஒரு முழு கன எண் அல்ல. நம்மளுக்கு கொஸ்டின்ல நிரூபிக்க கேட்டிருக்காங்க என்பது நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிருங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.